Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Common of the Day. And today is 26th May 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. சரி, தொடர்ந்து நாம் வசனத்தை பார்ப்போம். பவுல் நமக்கு என்ன ஆலோசனை ஆவியானவர் மூலம் கொடுக்கிறார் என்று பார்ப்போமா? ஆனால் அவர் கொடுக்குற ஆலோசனை எல்லாம் கவனிச்சிங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்துவதற்காக கொடுக்கிறாரு. To increase our quality, Christian quality life, it's always teaching us to have a more quality, நல்ல ஒரு தரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர வேண்டும் என்று இன்னொரு கருத்தை இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னொரு தரத்தை பார்ப்போமா என்னன்னு? bearing with one another and forgiving one another. If anyone has complained against another, even as Christ forgive you, so you also must do. ஒருவரில் ஒருவர் தாங்கி ஒருவர் மேலில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. Even as Christ forgive you, so you also must forgive, also must do. என்ன சொல்றாரு? நிச்சயமா மற்றவர்கள் மேல் நமக்கு குறைகள் இருக்கும், பகைமை இருக்கும், மன்னிக்க முடியாத சிந்தனைகள், எண்ணங்கள் இருக்கும். உண்மைதானே? ஆனா இங்கே பவுல் என்ன சொல்றாரு? ஏசாமி உன்னை மன்னித்தது போல, உன் பாவத்தை மன்னித்தது போல, உன்னை பரிசுத்தமாக்கினது போல, உன்னை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது போல, பரலோகத்திலே அவரோடு இடம் கொடுப்பதற்காக உன்னை அவர் அரவணைத்து கொண்டாரே, அதை போல நீ மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். இந்த மன்னிக்கிற தன்மை உயர்ந்த குணம். அது கடவுளுடைய குணம். பழியாங்குவது பிசாசின் குணம், எல்லாருக்கும் தெரியும். மன்னிப்பது கடவுளுடைய குணம். அந்த மன்னிப்பின் குணம் உங்களுக்கும் எனக்கும் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிக்க ஆண்டவரிடத்திலே கெஞ்சுங்கள். ஏனென்றால் அது சுலபமான காரியம் அல்ல. ஆண்டவர் இந்த புதிய இருதயத்தை கொடுத்தாதான் இந்த மன்னிக்கிற சுபாவம் வரும். ஆமேன். சில சமயம் நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் நாம் மன்னிக்க முடியாமல் போய்விடுவோம். ஆனால் ஆண்டு சொல்ல ஒரு குறை இருந்த நான் சொல்லவில்லை, இது என்னுடைய போதனையும் அல்ல, கிறிஸ்து போதிக்கிறார். என் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவக்கடலை எங்கள் மன்னியும். அவரை தெய்வமாய் வணங்குற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல உங்களுக்கு யார் மேல குறைகள், குற்றங்கள் இருக்குமானால் அவர்களை மன்னியுங்கள். அப்ப கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும், நடத்த வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தரம் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். Our Christian life, Paul says, is like Christ. You compare with Christ, not compare with your family, your friend or relatives, anybody. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நாம் அவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும். ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மன்னியுங்கள். மன்னிப்பு பெற்ற நீங்கள் மன்னியுங்கள். கர்த்தர் பெரிய அற்புதங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். மன்னிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், எங்களை மன்னித்திருக்கிறீர். நாங்களும் ஒரு மன்னிக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். தயவு தங்கட்டும். அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். நீங்க போதுமானவராக இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, மன்னிப்பு பெற்ற நீ பிறரை மன்னித்த அனுபவம் உனக்கு உண்டா? ஓகே, காட் பிளஸ்.